அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அன்புக்குரிய கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் எதிர்வருகின்ற குரூப் 2 ஏ தேர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். அனைவரும் குரூப் 2 பிரிலிமினரி முதல்நிலை தேர்வை முடித்துவிட்டு 2ஏவுக்கு தயாராகலாமா, 2 தேர்வுக்கு தயாராகலாமா என்பது குறித்து எத்தனித்து காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய பயிற்சி மையம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி கருடா என்ற பேட்சை குரூப் 2A மெயின்ஸ்க்காக அறிவித்திருக்கின்றது. இந்த கருடா பேட்ச் அப்படின்றது ஒருங்கிணைந்த, அதாவது கிளாஸ் கம் டெஸ்ட். இது எப்படி கொண்டு போக போறோம், கிளாஸ் எப்படி நம்ம நகர்த்த போறோம், டெஸ்ட் எப்படி நம்ம கொண்டு போக போறோம். அதாவது எப்போதுமே ஒரு போர் வீரனும் போட்டியாளனும் ஒரு சேர சிந்தித்தல் வேண்டும். போர் வீரன் என்பவன் போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வியூகம் வளர்த்தல் வேண்டும். அதே போன்று ஒரு போட்டியாளன் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கேயும் ஒரு திட்டம் வகுத்தல் வேண்டும். அந்த ஆக்ஷன் பிளான் அப்படின்றதான் இந்த கருடா பேட்ச் உங்களுக்கு சொல்ல இருக்கு. 21ஆம் தேதி செப்டம்பர், உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். சாட்டர்டே அன்னைக்கு 21ஆம் தேதி மிகச்சிறந்த முறையிலே இந்த பயிற்சியை கொண்டு செல்வதற்கென்று ஒரு மிக அற்புதமான ஒரு ஆசிரியர் குழுக்களை இந்த பயிற்சி மையம் எல்லாமல்ல இறைவன் அருளால் அமைந்திருக்கின்றது. கிடைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த கொடுப்பனையை. உங்களுக்கு எப்படி இதை நம்ம சொல்ல போறோம் அப்படின்றதும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பதிவிலே உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். முதல்ல நம்ம இந்த பேட்சோட முக்கியத்துவம் என்ன, எப்படி நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல என்னன்னா, இந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வை முடித்துவிட்டு மாணவர்கள் இன்றளவும் அது ஒரு அதிர்வலை என்னன்னா, எவ்வளவு இருந்தா படிக்கலாம். எல்லாருமே உங்களுக்கு தெரியும், கொஸ்டின் பேப்பர்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹைலி டஃப்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் டஃப் கொஸ்டின் பேப்பர். குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு என்ன இருக்கணுமோ அது கண்டிப்பா அதில் இருக்குன்றது நீங்கள் அனைவரும் அறிந்தது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சா, நம்ம என்ன 140 இருந்தா போதுமா, ரைட், 140+ இருக்கு, கண்டிப்பா போதும், நம்ம கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிடலாம், தைரியமா படிக்கலாம் நம்ம மட்டும் வந்தாக்கா. அதனால இவ்வளவு இருந்தா படிக்கலாமா, அவ்வளவு இருந்தா படிக்கலாமா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில மாணவர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது என்னன்னா, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், அது கண்டிப்பா வரும். தட் இஸ் அ குட் ஆட்டிடியூட். என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சிறப்பா பண்ணிருப்பேன், கீ வரட்டும் பார்த்துக்கலாம், நான் படிக்க ஆரம்பிச்சிடறேன் 2ஏக்கு. தட் இஸ் அ குட் ஆட்டிடியூட். அப்போ கடந்த நிகழ்வுகளை கவலை கொண்டு அசை போட்டு கொண்டிருப்பதை விட அடுத்தது என்ன என்று எழுந்து நடந்தால் உனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அந்த அத்தகைய மாணவ செல்வங்களுடைய பசிக்கும் அறிவு தாகத்திற்கும் தீனி போடுகின்ற வகையில் இந்த ஷெடியூல் உங்களுக்கு அற்புதமா கொண்டு போக போறோமா. முதல்ல இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2A மெயின்ஸ் கருடா பேட்ச்ல டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க அப்படின்னு தெள்ள தெளிவா விளக்கியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் நடத்த போறது. அதுல 2 மெயின்ஸ்க்கும் 2A மெயின்ஸ்க்கும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் இதுதான். அது ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம், தனியா டெஸ்ட் எதை வச்செல்லாம் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நமக்கு இந்த பேப்பர் 2 அப்படின்றது 2 பேப்பர்ல பேப்பர் 2ன்றது தான் ஸ்கோரிங் பேப்பர். நமக்கு வந்துட்டான் அந்த பேப்பர் 2ல தான் 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 200 கொஸ்டின்ஸ்ல ஜென்ரல் ஸ்டடிஸ், பொது அறிவு 100 வினாக்களும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ன்றது 40 வினாக்களும், லாங்குவேஜ் பார்ட் 60 வினாக்களும் கொண்டு 200 வினாக்கள் இருக்க போது. இந்த 200மே எப்படி நம்ம எழுத போறோம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எல்லாமும் வந்தா சிபிடி பேஸ்டு டெஸ்ட் உங்களுக்கு நடக்க போகுது. மவுஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அழகா ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு அந்த சிபிஎஸ்டியில எப்படி நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது தான் இங்க உங்களுக்கு விளக்க போறாங்க. ஸோ இது நமக்கு எப்படி பயிற்சி அளிக்க போறோம், இந்த ஸ்கீமுக்கு நம்ம மாணவர்களை எப்படி பயிற்றுவிக்க போறோம், சிபிடிக்கு எப்படி உங்களை நாங்க தயார்படுத்த போறோம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பாருங்க, இன்னொரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி ரொம்ப அற்புதமா பிடித்த விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு என்னன்னா, எத்தனை யூனிட் எவ்வளவு கொஸ்டின்ஸ். தமிழ்னா 60 தான், 20 டாபிக் படி. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம் 27 டாபிக், அதுல இருந்து 40 கேள்வி தான், பிடிச்சிக்கோ, தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜிகேல அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி விடாம தெளிவா யூனிட் 1னா உனக்கு இத்தனை கேள்வி கேட்போம், நான் வந்தா இவ்வளவு 20 கேள்வி கேட்பேன், அதுக்கு 30 மார்க், இவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான முன்னெடுப்புகள், பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அப்ப எதுக்காக இதை சொல்றேன்னா, மாணவர்கள் எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்ப தமிழ் 60 கையில கன்ஃபார்மா இருக்கு, ஜிகே 40 கையில கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் நாட் எ சப்ஜெக்ட், இட்ஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு புரிதலோடு நீங்க உற்று நோக்கினா அற்புதமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால 40 கையில இருக்கு, தமிழ் 60 கையில இருக்கு. தமிழ் 60மே நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் சரி, ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி பிரிலிமினரியில படிச்ச அதே விஷயத்த இங்க அசைபட போறீங்க. அதுல இருந்து தான் அதுவும் மொத்தமா படிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்து படிக்க போறீங்க. அப்ப 60 கேள்வி கையில இருக்கு, 40 கேள்வி கையில இருக்கு, 100 கன்ஃபார்ம். இந்த 100க்கு தான் தமிழ்நாடு ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அப்ப இதுக்கு நீங்க எப்படி பண்ணணும், எந்த இடத்த முக்கியத்துவம் தரணும் அப்படின்னா,
தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்களேன், இருக்கிறதுலே அதிக இம்பார்ட்டன்ஸ் 45 மார்க் 30 கேள்வி கேட்கறாங்க வந்தக்கா. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறமா யூனிட் 1 அண்ட் யூனிட் 4 இந்த 2 தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது 20 கேள்வியும், தமிழ்நாடு மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சொசைட்டி அப்படின்றது 20 கேள்வியும் உங்களுக்கு கேட்கறாங்க. அப்போ இந்த யூனிட் 2 என்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்கும் சரி, யூனிட் 3 இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்கும் சரி, யூனிட் 5 இருக்கிற பயோடைவர்சிட்டி அண்ட் ஜியோகிராஃபி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இதுவும் சரி, இக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்றதும் ஜியோகிராஃபி பார்ட்டும் 15 கேள்வி கேட்கறாங்க. ஸோ இதே டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் உங்களுக்கு பேப்பர் 2ல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கக்கூடிய இதே டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நம்ம பயிற்சி மையம் உங்களுக்கு நடத்த போறாங்க. இது எத்தனை டெஸ்ட் நடக்க போகுது? 1 அல்ல 2 அல்ல 255 தேர்வுகள் நடத்த போறீங்க. 250க்கும் மேற்பட்ட தேர்வுகள், 8500க்கும் மேற்பட்ட வினாக்கள். அப்பப்பா பிரமாதம்! இதை விட வேற என்ன போயிட்டு எங்க நீங்க பயிற்சி இதுவெல்லாம் நீங்க ரியல் டைம்ல ஒரு டிஎன்பிசியோட குரூப் 2A மெயின்ஸ் உட்காந்து எழுதும்போது இங்க பார்த்திராத விடயங்களும் வினாக்களும் அங்க போய் ஸ்கிரீன்ல பார்க்க போறதே இல்லை. இங்க என்ன பார்த்தீங்களோ, இங்க என்ன சாயலோ அதே சாயல் உங்களுக்கு அங்க இருக்க போகுது. அப்படிதான் உங்களுக்கு கொண்டு போறோம், பயிற்றுவிக்க போறோம். நமக்கு மோட் ஆஃப் டெஸ்ட்ன்றது கிளாஸ் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், சோஷியல் மீடியா டெஸ்ட்னு 3 வகையில நடத்துறோம். 3 ஸ்டேஜ். சோஷியல் மீடியால கொடுக்குற தேர்வு என்பது ஒரு பிரிலிமினரி பேஸ்ல இருக்கும். அதாவது பிரிலிமினரி பேஸ்ல என்னன்னா அடிப்படை வினாக்கள் அடங்கியதாக இருக்கும். ஒரு பூஸ்ட் அதுக்கு அதை அட்டன் பண்ணும்போது நமக்கு இது தெரியும் அப்படின்ற ஒரு பூஸ்ட் கிடைக்கும். சிபிடி நம்ம டெய்லி உங்களை படிக்க வைக்க போறோம். டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்கிட்டு அந்த தலைப்புல இருந்து 25 வினாக்கள் கொண்ட தேர்வு உங்களுக்கு கொடுக்க போறோம். 25 கொஸ்டின்ஸ் தரது. அப்போ அந்த 25 வினாக்கள் கொண்ட தேர்வுன்றது சிபிடியில தினம் நீங்க வீட்டுல உட்கார்ந்தபடியே அழகா உங்களுக்கு டைமிங் ஓடும், உங்களை கண்காணிச்சுக்கும். அந்த டைமிங் முடிஞ்சோடனே அதுவே டெஸ்ட் முடிஞ்சிடும். எல்லாம் அதுவே பார்த்துக்கோங்க. உங்களை ப்ராம்ப்டா நீங்க டெஸ்ட்டை கரெக்டா அட்டன் பண்ண மட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ண உடனே உங்களுடைய அனலிட்டிக்ஸ் நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, how long you take, what is the time taken by the topper. உங்க கிளாஸ்லயே அந்த டெஸ்ட் பேட்ச்ல அட்டன் பண்ண அத்தனை டாப்பர்ல யார் முதல்ல வந்தார், அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு, அப்ப அவர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு அங்க தெரிஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு அங்க காட்ட போதும். அந்த நம்மளுடைய அப்ளிகேஷன்ல சிபிடி பேஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு சொல்லி தர போறோம். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது ஒரு தனி பதிவாகவே உங்களுக்கு வெளியிட இருக்கின்றோம். இருந்தாலும் டெஸ்ட் ஷெடியூல் நம்ம எப்படி கொண்டு போக போறோம்ன்றது மாணவர்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆக்ஷன் பிளான் தெரிஞ்சாதான் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப், ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட் பிறக்கும். அப்படியே வந்து ஆஹா பிரமாதமா இருக்குடா இதை. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு சொல்றத கேட்டு படிச்சா போதும், உழைத்தால் போதும். யார் ஒருவன் உழைக்க தயாராகிறானோ அவன் உயர்வுக்கு தகுதியானவன் என்று அர்த்தம். உழைக்க தயாராகின்ற ஒருவன் உயர தகுதி அடையவன் என்ற பொருள். அப்ப நீங்க உழைக்க தயாராயிட்டீங்க, சொல்றதை கேட்டு ஐயா நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்றதை கேட்கறேன், நான் வந்தா படிச்சுட்டு வந்துடுறேன், டெஸ்ட் எழுதுறேன், நீங்க சொல்ற அத்தனையும் கேட்கறேன், கன்ஃபார்ம் உனக்கு வேலை உண்டு. அதுதான் இந்த பேட்டர்ன் கத்துக் கொடுக்க போகுது உங்களுக்கு வந்தா. அப்ப பாருங்களேன், டாபிக் வைஸ் வீக்லி டெஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு 40 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் வந்தா 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. சிபிடில உங்களுக்கு வந்தா அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெஸ்ட் 100 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 25 வினாக்கள் ஒவ்வொரு இதுலையுமே, அதுல 2500 இருக்கவங்க தான். டெய்லி சோஷியல் மீடியா டெஸ்ட் டெய்லி நீங்க நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி, நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி, நம்ம சோஷியல் மீடியால டெய்லி ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். என்ன பேசிக்கா இருக்கும். அது டெய்லின்றது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன அப்படின்ற ஷெடியூலும் கையில கொடுத்துட்றோம். திங்கக்கிழமை நீங்க எதை படிக்கணும், செவ்வாய்க்கிழமை நீங்க எதை படிக்கணும் அப்படின்னு இந்த பின்னாடியா தான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீக் 1 அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் வீக் 1ல 5 நாளும் நீங்க என்ன படிக்கணும்ன்றத 5 நாட்களுக்கும் 5 தலைப்புகள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்தாக்கா. இதுதான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ அது எப்படின்றதுக்கு முன்னாடி வெள்ளோட்டமாக என்ன இருக்கிறது அப்படின்றத மட்டும் இங்க பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வந்தாக்கா நம்முடைய இந்த பேட்ச்ல படிக்கிற அத்தனை கண்மணிகளுக்கும் நம்ம லாஸ்ட் குரூப் 4ல சூப்பர் பேட்ச் அப்படின்னு ஒன்று எடுத்து டார்கெட் டெஸ்ட் பிளான் பண்ணி அற்புதமா தன்னை எழுதல் வச்சு அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டே வந்தோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாணவ செல்வங்கள் 187 183 எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களே அவங்களுடைய திருக்கரங்களால் மலர்ந்து திருவாய் மலர்ந்து அந்த விடையை சொல்லியிருந்தாங்க. நான் இவ்வளவு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டார்கெட் டெஸ்ட் மாணவர்களை டார்கெட் பண்ணி சொல்றது கரெக்டா, அதாவது நீங்க சொல்றதை நான் கண் மூடி கேட்கறேன்னு சொல்லிட்டு தயாராகி வருகின்ற ஒருவனுக்கு வேலை கன்ஃபார்ம் சார். அதுதான் இந்த பேட்டர்ன். இதை விட அதாவது ஸ்லைஸ் போட்டு பகுத்து இதை பிரிச்சு யாரும் இதுக்கு மேல கொடுத்துட முடியாது. முதல்ல நம்ம இது பண்ணி ஷெடியூல வந்து ரிலீஸ் பண்றோம். அதனால டெய்லி சோஷியல் மீடியா டெஸ்ட் அப்படின்றது 100 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 5 கேள்வி. அப்போ அதுல இருந்து ஒரு 500 கொஸ்டின் மாட்டுது. இது ஓப்பன் பிளாட்ஃபார்ம். இந்த சோஷியல் மீடியான்றது ஃபாலோ பண்ற அத்தனை பேரும் எழுதிக்கலாம். பட் இந்த சிபிடி பேஸ்டு டெஸ்ட் டெய்லின்றதும் கிளாஸ் மோட் டெஸ்ட் அப்படின்றதும் பேட்ச்ல சேர்றவங்க மட்டும் எழுதுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்ப செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். 3 டெஸ்ட் பர் வீக். அது பாருங்க, அது செக்ஷனல் டெஸ்ட்ன்றது ஒவ்வொரு செக்ஷனா எடுத்துரு. தமிழ்னா தனி,
ஜென்ரல் தனி, ஜிகே தனி அப்படின்னு வைக்கிறது. அப்புறம் கடைசியா மாடல் எக்ஸாம். பாருங்க மாடல் எக்ஸாம்ன்றது என்னன்னா, ரியல் டைம்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல பேட்ச் வைஸ் வைக்கிறதும் நம்ம வந்தக்கா அது எப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பயிற்சி மையம் மாடல் எக்ஸாம கண்டக்ட் பண்ணாது. அந்த மாடல் எக்ஸாம் அப்படின்றது டிஎன்பிசி தேர்வு எழுத போய் என்ன மனநிலையில் அமர்ந்து அந்த ஹால் டிக்கெட் வாங்குறது, எக்ஸாம் ஹாலுக்குள் நுழையிறது, அந்த கம்ப்யூட்டர் போய் உட்காந்து ஆன் பண்றது, அதுல மவுஸை பிடிக்கிறது, ஒட்டு மொத்தமா என்ன ரியல் டைம்ல இருக்குமோ அதே ரியல் டைம்ல தான் உங்களுக்கு இங்க கட்ட போறோம். அது உங்களுக்கு லாஸ்ட்ல மாடல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டு போட்டிருப்போம். 3 டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 200 கேள்வி அழகா இது பண்ணி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பயிற்சி மையத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு அனைவருக்கும் அறிந்த செய்தி தான். இது உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம். இந்த இதுல என்னன்னா இந்த பேட்ச்ல படிக்கின்ற அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்ஸ், அதாவது என்னன்னா கட்டணம் இல்லாத மெட்டீரியல் கொடுக்குறோம் தான். அதாவது அதுக்கும் தனி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. கைடு கொடுக்கறது, மெட்டீரியல் கொடுக்கறது, உங்களுக்கான யூனிட் வைஸ் மெட்டீரியல் கொடுக்கறது, டாபிக் வைஸ் மெட்டீரியல் கொடுக்கறது, மேக்ஸ் முதற்கொண்டு மேக்ஸ்க்குமே 27 டாபிக்கு 27 பிடிஎஃப் கொடுத்துறோம். அந்த கையில் ஹேண்ட் அவுட் கொடுத்துரும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அப்படியே டெஸ்ட்டுக்கு அந்த வாரத்துக்கு அந்த தலைப்பு ரெடி ஆயிரும். அந்தக்கா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பாக போட்டு இது பண்ணி எடுத்தோம்னாக்கா சூப்பராக பண்ணிடலாம். அப்போ கட்டணம் இல்லாத கையேடுகள் கொடுப்பது, உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுப்பது, அவ்வப்போது மாணவர்களை கண்டித்துக் கொள்வது, அன்போடு கண்டித்துக் கொள்வது, இதெல்லாம் நம்ம பயிற்சி மையத்தினுடைய சிறப்பம்சங்கள். உங்களுக்கும் உளவியல் ரீதியா இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது. மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நம்ம வந்து நம்ம சிபிடில எழுத போறோம் இல்லையா, நம்ம அப்ளிகேஷன்ல அது சும்மா இல்லை. அது என்னன்னா உங்களுக்கு ஏதோ டெஸ்ட் ஏதோ கிளிக் பண்ணுன்ற மாதிரி கிடையாது. சோஷியல் மீடியால நீங்க கிளிக் பண்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய நிலைப்பாட்டை அது தோலுரிச்சு காட்டும். தமிழ்னா என்ன எவ்வளவு எந்த இடத்துல இருக்கீங்க, 60 கேள்வி தமிழ்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு, எங்க கம்மியா இருக்கீங்க, இலக்கணத்துல குறையுதா, இல்லைன்னா இலக்கண பாட்டுல குறையுதா, இல்ல இலக்கியம் சார்ந்து இருக்கின்ற தொடரும் மேற்கோள்கள், இலக்கிய அடைமொழிகள் குறிக்கப்பெறும் நூல்கள், அடைமொழிகள் குறிக்கப்பெறும் சான்றோர்கள், இது மாதிரி தலைப்புகளை மிஸ் பண்றீங்களா, இது எல்லாம் அது தோல் உரிச்சு காட்டும். மேக்ஸ்ல வீக்கா இருக்கா, இல்ல ஜிகேல வீக்கா இருக்கா, ஜிகேல என்ன பாட்டுல அட்மினிஸ்ட்ரேஷனா சோஷியல் இஷ்யூவா அப்படின்னு அது நம்ம அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு தெரியும். அது அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல உங்களை பிரிச்சு காட்டும். அது வந்தக்கா டாப்பர் எங்க இருக்காரு, அவர் யாரு டாப்பர், எவ்வளவு டைம் டியூரேஷன் எடுத்திருக்காரு, ஒவ்வொரு கொஸ்டின் எவ்வளவு எடுத்திருக்காரு, நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் காட்டும் அது வந்தக்கா. ஏன்னா அந்த சிபிடி பொறுத்த வரைக்கும் டைமிங் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்மள அறியாம அது இழுத்துக்கிட்டு எப்படி போகும் தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு ரியல் டைம்ல கத்துக் கொடுக்க போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுதுன்றதும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, ஒரு ப்ரௌசர் இருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகாம இருக்கிறது, ஸ்கிரீன் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போகாம பாத்துக்கிறது, ஸ்டாட்டிக் ஸ்கிரீன் வச்சுக்க யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கிற மிகப்பெரிய தாரக மந்திரங்கள். அற்புதமா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோமா. ஏன்னா 8500 கொஸ்டின் மொத்தமா நீங்க எழுத போறீங்க. அதை விட பெரிய இது இல்லை. இறைவன் அருளால் நமக்கு அமைந்திருக்கின்ற மிக உன்னதமான டீம், அற்புதமான டீம் நமக்கு அமைஞ்சிருக்காங்க. ஸோ மாணவர்களான உங்களுக்கு அது பெரிய கொடை. அது வந்தக்கா 24 ஆசிரியர் பெருமக்கள் கொண்ட குழு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்காங்க. இதை நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா போதுமானது. இவங்களுடைய கைடன்ஸும் இவங்க கொடுக்குற மெட்டீரியல் இந்த நோட்ஸும் அதை பண்ணா போதும். அழகா நீங்க இது பண்ணிட்டு போகலாம். ஸோ இது உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஒரு சப்ஜெக்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அந்த சப்ஜெக்ட்ல அவங்களுக்கான டாபிக்ல ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு வீடியோ பிரசன்ட் பண்றாங்க. எப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி அமைய போகுது அப்படின்னு மாணவர்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதையும் உங்களுக்கு நீங்க இதுல பார்த்துட்டே வந்திருப்பீங்க, நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இதுல போட்டிருக்கோம். பாருங்க, பொதுத்தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல டெய்லி சோஷியல் மீடியால 5 கேள்வி டெஸ்ட் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சோஷியல் மீடியா பேசிக் கொஸ்டின் போடுறோம். அதே மாதிரி சிபிடில 25 கொஸ்டின் டெய்லி எழுதுறோம். அப்படியே வந்தா அந்த வாரம் நடக்க போற கிளாஸ் டெஸ்ட்ல 60 கேள்வி எழுதுறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்க கிளாஸ் டெஸ்ட்ல 200 கேள்வி நீங்க எழுத போறீங்க. அந்த எப்படி நீங்க ஒவ்வொரு டிஎன்பிசியில போய் 200 கேள்வி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்க அந்த 200 கேள்வி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப தமிழ்ல இருக்கிற பார்ட் பி, பார்ட் சில சேர்த்து மேக்ஸிமம் சேர்த்து 100 கேள்வி, பார்ட் ஏல இருக்கிறதுல இருந்து 100 கேள்வி. இந்த 100 கேள்வியும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் 60ன்னு உங்க எல்லோருக்கும் தெரியும், மேக்ஸ் 40ன்னு உங்க எல்லோருக்கும் தெரியும், இதுலயும் தெரிஞ்சிடும். இங்க ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு பாருங்களேன். இதுல எப்படின்னா நம்ம முன்னாடி காமிச்சோம்ல, ஒவ்வொன்றுல எவ்வளவு பர்சன்டேஜ் காமிச்சோம்ல, 30% இன் அட்மினிஸ்ட்ரேஷன், 45 கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. யூனிட் 1ல இருந்து நமக்கு இந்த மார்னிங் ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சோசியல் 30 மார்க்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ் இங்க பிரிச்சு போட்டிருக்கோம். எவ்வளவு கேள்வி வரும் அப்படின்றத அதே மாதிரி பேட்டர்ல பிரிச்சு போட்டிருக்கோம். ஏன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும்ன்றது இந்த ஒரு ஃபர்ஸ்ட்
வெரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க போகணும்னு இருக்காதான். அது இந்த கொஸ்டின் பேப்பர் ஏனோ தானோன்னு இல்லை, இதுல இருந்து 50 கேள்வி, அதுல இருந்து 50 கேள்வி அப்படிலாம் இல்லாம கான்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெரி பர்ஃபெக்ட். மொத்தம் 5 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் 3 யூனிட் உங்களை படிக்க வைக்கிறோம். 3 யூனிட்டை கண்டிப்பா தொட்டுறீங்க நீங்க வந்தக்கா. இது எப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் நடத்துறோம். கிளாஸ் நடத்திட்டு மெட்டீரியல் கொடுத்துட்றோம். மெட்டீரியலை கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல்ல இருந்து டெஸ்ட் படிக்க சொல்றோம். காலையில படிச்சு சாயந்தரம் சிபிடி டெஸ்ட் எழுதுறோம். அந்த வாரம் ஃபுல்லா படிச்சு ரிவிஷன் எடுக்கிறீங்க. ரிவிஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ராம்ப்டா அழகா பேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்க மட்டும் வந்துக்கலாம். சூப்பரா பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை விட ஒரு பெரிய யுத்திகை ஒருவராலும் மாணவர் கற்பிக்க முடியாது சார். நான் அடிச்சு சொல்றேன். அதே மாதிரி வீக் 2 எடுக்கிறோம். வீக் 2 அதே மாதிரி தான். நமக்கு தமிழ்ல ஒரு டாபிக், ஒவ்வொரு டாபிக்கா போவோம். அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்ல ஒரு டாபிக் போவோம். அது நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ன்றது கிளாஸ் டெஸ்ட்ல எவ்வளவு பண்ண போறீங்கன்றதும் சோஷியல் மீடியால கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் அது தொடர்ந்து போகுது. இந்த 5 நாளுக்கு 5 தலைப்புகள். இதான் நம்முடைய டாக்டிஸ். இதுதான் 5 days 5 டாபிக்ஸ். அது சனிக்கிழமை அன்னைக்கு ரிவிஷன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல் டெஸ்ட். இதுதான் நம்ம கொண்டு போற மெத்தட். இப்போ நம்ம கொண்டு போறோம்னா இதுதான் அழகான பிளானா இருக்கும். நமக்கு வந்து ஈஸியா படிச்சிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி ஃபியூச்சர்ஸ் அதோட இயல்புகள், சிறப்பு இயல்புகள் என்னென்ன இருக்குன்றத நம்ம அப்படியே பார்க்க போறோம். புவியியல் அமைவிடம், நம்ம லொகேஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் எங்க இருக்கு, இது அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் படிக்க போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இங்க நடந்த போர்கள் படிக்க போறீங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து 30 கேள்வி. ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டு வேற கேள்வியும் அதுல கேட்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் தனியர்கள் வேற எழுத போறீங்க. அதுக்கு மேல அதுல கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும் கண்டிப்பா வந்தா. அந்த அடிப்படையில உங்களை செதுக்கி கொண்டு போற கண்மணிகளே, ஒவ்வொரு வாரமும் நீங்க 125 கேள்வி சிபிடில பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல வேற தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் தனியர்கள் ஒரு ரியல் டைம்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு போக போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இப்படிதான் இருக்க போகுது. அது மாதிரி பொதுத்தமிழ் இந்த ஒவ்வொரு வாரமும் தமிழ் படிக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் மேத்ஸ் படிக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் ஜிகேல 3 யூனிட் தொடறீங்க. இதுதான் முக்கியம். அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் ஒவ்வொரு வாரமும் 200 கேள்வி எழுத போறீங்க. சிபிடி டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே போறோம். சோஷியல் மீடியால ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டே போறோம் உங்களுக்கு வந்தா. இந்த சோஷியல் மீடியா கொஸ்டின்ஸ் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம சிபிடி கொஸ்டின்ஸ் வந்தா ரியலிஸ்டிக் மெத்தட்ல இருக்கும். கிளாஸ் டெஸ்ட் வந்தா படித்ததனுடைய ஒட்டுமொத்த அறிவையும் சோதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம் ஓரியன்டேஷனா இருக்கும். அதான் முக்கியமானது. இப்படிதான் உங்களுக்கு செதுக்கி ஒவ்வொரு வாரமும் கொண்டு போற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸோ இதான் எக்ஸ்ட்ராடினரி டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு வந்தா. இது கிளாஸ் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்குமான ஒரு மிக பெரும் கூறாக இருக்கிறது. அத இத 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 நீங்க ஃபுல்லா கோ த்ரூ பண்ணீங்கன்னா சார், ஒரு இடம் கூட மிஸ் ஆகாம அற்புதமா போட்டிருக்கும். சிலபஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம சரியா கொண்டு வந்திருக்கோம். அது இதுக்கு என்னன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட போறோம். எதை படிக்கணும்னு சொல்ல போறோம். அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுனா போதுமானது. வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறமா அதுல மனதில் நிக்க மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு, மறந்து போகுது, படித்தா நிக்க மாட்டேங்குது, சீக்கிரமா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்றதுதான் கிளாஸ்ல எல்லா ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட்டா நம்ம போக போறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்க ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் உண்மையை சொல்ல போனா. சிபிடிலையும் ரெகுலர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்க போகுது. சிபிடி ப்ராக்டிஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிபிடில டிஎன்பிசியோட ஸ்கிரீன் என்னவா இருக்குமோ அதே ஸ்கிரீன் அப்படியே நீங்க பாக்குறீங்க. அங்க எப்படி ஃபிளாக் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் ஃபிளாக் பண்ணலாம். அங்க எப்படி ரிவ்யூ பண்ணலாம் கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பண்ணலாம். அங்க ஆன்சர் நம்ம மட்டும் திருப்பி மாத்தணுமா மாத்திக்கலாம். கண்டிப்பா வந்தா எல்லா சிறப்பு அம்சங்களும் கொண்ட உங்களுக்கு அற்புதமான டெஸ்ட் மாடியூல் நம்ம அப்ளிகேஷன்ல ரெடியா இருக்கு. நீங்க அழகா அழகா சொல்றதை கேட்டா போதும் சார். வேற ஒண்ணும் இல்லை சார். சொல்வதை கேட்டால் வெல்வது உறுதி. அதான் நம்முடைய தாரக மந்திரமே. நீங்க வேற எதையும் செய்ய தேவையில்லை. நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டீங்கன்னா போதுமானது. ஸோ ஒவ்வொரு வாரமும் எப்படி கடந்து போக போறோம்ன்றத வீக் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு அழகா கொண்டு போறதுக்கு எல்லா விதமான கூறுகளும் செஞ்சு வச்சுக்கோமா. அதுக்கப்புறமா கடைசியில இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் செக்ஷனல் டெஸ்ட்லாம் என்ன, ஒவ்வொரு செக்ஷன்ல எப்படி எத்தனை டெஸ்ட் நடக்க போகுது. பொதுத்தமிழை வந்து 20 டாபிக் தனித்தனியா பிரிச்சு மெஞ்சிருக்கோம் நம்ம வந்தக்கா. அது மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சி ஒவ்வொரு இதுலயும் 7 டாபிக்கா போட்டு 100 கேள்வி அப்படின்னு போட்டிருக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி தான் 27 டாபிக் தனித்தனியாக பிரிச்சு 4 டெஸ்ட்டை பிளான் பண்றோம். ஜிகேவும் அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செக்ஷனல் டெஸ்ட் நடக்க போறத விஷயம் போட்டிருக்கோம். மாடல் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சொல்வதை செய்வோம், செய்வதால் வெல்வோம். இது பயிற்சி மையம் அதுவாக சொல்லிக் கொள்கிறது. ஆனா மாணவர்கள் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. அது நீங்க உங்களுக்கு சொல்லிக்கணும். பயிற்சி மையம் சொல்வதை செய்யும், செய்வதாலே வெல்லும். இப்ப இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்வுகளிலுமே டாப்பர் கொடுக்கறது ஸ்டேட் ரேங்க் மாணவர்களுக்கு ஸ்டேட் டாப்பர் கொடுக்கறதெல்லாம் நம்ம ஒரே பயிற்சி மையம் தான். ஸ்டேட் டாப்பர்லாம் எப்படின்னா இது மாதிரி சொல்றதை செய்யறதால தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ இந்த அந்த ஷெடியூலை 100% நிறைவேற்றுற ஒரே பயிற்சி மையம். 100% உங்களுக்கு ஷெடியூலை இப்படிதான் கொண்டு போக போறோம். திட்டம் வகுக்கிறோம். இந்த வியூகத்தை நடைமுறைப்படுத்துறோம்.
செயலாக்கம் செய்கிறோம், உங்களையும் செயல்பட வைக்கிறோம். அவ்வளோ யோசிக்க வச்சு செயல்பட வச்சோம்னா போதுமானது. வெற்றி எடுத்துட்டு போயிட்டே இருந்துடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா. எல்லாரும் இந்த ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷெட்யூல்ல முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து கூறுகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்ற விடயங்கள் ஏதேனும் விடுபட்டு இருந்தா, உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருக்கு அப்படின்னா, கிளாஸ்ல ஓரியன்டேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ஒட்டுமொத்தமா இதை சொல்லிடுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்க எடுத்து வச்சு பாருங்க. பிடிஎஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். எது எது போட்டிருக்கோம், எது எது போடணும், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கும். இந்த ஷெட்யூலை பார்க்கும்போதே மாணவர்கள் என்னன்னா 2A கையில இருக்கு, 2A வேலை கையில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஸோ நீங்களே ஃபேஸ் பண்ண போறீங்க, நீங்க இது பண்ண போறீங்க, நீங்களே படிச்சு இது பண்ண போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிட போது. டீமும் நமக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. மெயின்ஸை பத்திய பயம் எனக்கு தேவையில்லை உங்களுக்கு வந்தா. இதுக்கப்புறம் யாம் இருக்க பயமேன் என்று சொல்லுவான் முருகப்பெருமான். அதனால ஏடிசி இருக்க பயமேன் உங்களுக்கு. அதனால இந்த டெஸ்ட் ஷெட்யூல் மெயின்ஸை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த ஐசாவோட பிளான் அண்ணா ஐஎஸ் அகாடமி ரொம்ப அற்புதமா உங்களை கொண்டு போக போகுதுமா. ஸோ ஷெட்யூலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருடா பேட்ச் ஒரு குட் வைப்ரேஷன். அது வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப உத்வேகமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் உழைக்க தயாராகவும் நீங்கள் இருந்தால் நிச்சயமா அரசு உத்தியோகம் உங்க கையில இருக்கு சார். இந்த குரூப் 2A ஐயா நான் குரூப் 4 நல்லா பண்ணியிருக்கேன் ஐயா, இல்ல குரூப் 4ல ஒரு வேலை சில கவனக்குறைவால மிஸ் பண்ணிட்டேன் ஐயா, நான் இதை வாங்கணும் ஐயானா கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா உங்களுக்கு இது உண்டு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா. எல்லாரும் ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இதில் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்கு, டிஎன்பிசியோட ஸ்கீம் என்ன இருக்கு, இதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்றதும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் மூணுத்தையும் உங்களுக்கு ஒப்பிட்டு காமிச்சிட்டேன். நம்ம பயிற்சி மையம் எப்படி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்குன்றதும், டிஎன்பிசியோட ஒட்டுமொத்த ஷெட்யூலையும் உள்ளுக்குள்ள அழகாக கொண்டு வந்து உட்காந்துருக்கு. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சார், டே 1ல இருந்து அந்த சொல்றான்ல நமக்கு அந்த ரோலக்ஸ் டே 1ல ஆரம்பிக்கிறேன்டா நாளைல இருந்துன்னு, அதே மாதிரி நாளைக்கு இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாக்கா கன்ஃபார்ம் வேலை உறுதி. ஓகே, ஆல் த பெஸ்ட்மா. வாங்க ஐயா, ரோலக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கேன். நேரில் சந்திப்போம் மற்ற விஷயங்கள்லாம். நன்றிமா.